வணக்கம் வணக்கம் சாம்பார். பருப்பை வேக வைக்கும்போதே பருப்பு, தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறமேட்டா பூண்டு இது எல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, சௌசௌவு, நூக்கல்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு, உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பை நல்லா மசிச்சு அதுக்கு போட்டு எடுத்தனா, அட்டகாசமான சாம்பார் ரெடி. சாதம். அதுக்கப்புறமாட்டா ப்ரோக்கோலி பொரியல் பண்ணேன். ப்ரோக்கோலிலாம் நானு காய்கறிங்கலாம் அதிகமா வேக வைக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்டுக்காக இப்படி சாப்பிட்றது. தண்ணி ஊத்தி நல்லா ப்ரோக்கோலிய நல்லா லைட்டா வேக வைக்கும்போது, வேகுற தண்ணீல கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் வேணுனா உங்களுக்கு அ என்ன சொல்லுவாங்க அது? முந்திரி பருப்பு. அத நல்லா உடைச்சு விட்டு, இல்லன்னா மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டி அது மேல தூவி, மிளகு, சீரகமும் பொடியா அரைச்சு போட்டு எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பட் ஆயில் கம்மி. அதேமாரி கேரட், பீன்ஸ் எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு கேரட்டு, பீன்ஸையும் நல்லா வதக்கி, பீன்ஸ் மட்டும் நீங்க வதக்குறீங்க அப்படின்னா, அதில கொஞ்சோண்டு கடல பருப்பு போட்டு வதக்குனீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப்